Hello passengers. வன்மத்துடன் வந்து மூக்குடைப்பட்ட சுனிதா அண்ட் அர்னாவ் நேற்று நைட்டு பிக் பாஸ் கொளுத்தி போட்டார். அதுக்கான விளைவு இன்னைக்கு என்னென்னு பார்ப்போம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம டே 93 ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விளைவு என்னென்னா, காலையிலேயே சுனிதா வந்தாங்க. சுனிதா அண்ட் வர்ஷினி ரெண்டு பேருமே ஒன்றா வந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நேற்று நைட் என்னென்னா, அந்த யார் யாருக்கு என்னென்ன ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு போர்டு கொடுத்தது, இதுவே வந்து ஒரு டிஆர்பி இல்லாத ஒரு கண்டென்ட் இல்லாததுக்காக கொடுக்கணுன்ற ஒரு கண்டென்ட் தான். ஸோ எனிவே சுனிதா வந்தாங்க, வர்ஷினி வந்தாங்க இல்லையா. வர்ஷினி ஃபுல்லாக பாசிட்டிவாக பேசினாங்க, ஜாக்லின் கிட்டலாம் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசினாங்க. ஆனால் சுனிதா வரும்போதே வந்து அவங்களோட டார்கெட் ரெண்டு பேர், ஒன்று விஷால், இன்னொன்று ஜாக்லின். விஷாலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஜாக்லினை இழிவுபடுத்துறதுக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஜாக்லின் கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு மாறி மாறி கிளாப்ஸை பொறுத்து ஜம்ப் பண்ணிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒழுங்காக பார்க்கலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெளியில் அதை சொல்கிறாங்க இல்லையா. அதே தான் சிவா உள்ளே வந்தோ அந்த கார்டில் படித்தார். இவங்களாம் 24 ஹவர்ஸை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஜாக்லின் கிட்ட தான் சௌந்தர்யா வந்து ஜாயின் பண்ணாங்க, ஜாக்லின் கிட்ட தான் ஜெஃப்ரி வந்து ஜாயின் பண்ணார், ஜாக்லின் கிட்ட தான் ரயன் வந்து ஜாயின் பண்ணார். இவங்க ஒருத்தராக போய் ஜாயின் பண்ணல. அண்ட் முத்துக்கும் இவங்களுக்கும் ஸ்டார்டிங்லேயே ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அந்த பனிஷ்மெண்ட் ஒன்று ஸ்டார்டிங்கில் கொடுத்தா தெரியுமா, செவத்தை பார்த்து உட்காரு ஜாக்லின் அழுதாங்களே, அதுக்கப்புறத்துலேருந்தே அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது. தீபக்கும் ஜாக்லினுக்கும் பாண்டிங் ஒன்று கிச்சன் டீமால் ஏற்பட்டுச்சு. ஓகே, அந்த மேனஸ் இந்த காலெல்லாம் விழுந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறத்துலேருந்து பாண்டிங் ஏற்பட்டுச்சு. ஜாக்லினாக போய் நீங்கள் என்கிட்ட பேசணும், நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் ஒட்டிக்கல. மஞ்சரிக்கும் இவங்களுக்குமே முத்துவால் வந்த கனெக்ஷனில் தான் இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டானாங்க. மஞ்சரி காட்டின உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னால ஜாக்லினும் அவங்க கூட இருந்தாங்க. இப்போ மற்ற சௌந்தர்யாவோ ஜெஃப்ரியை வந்து முதுகில் குத்துன மாதிரி இவங்க யாருக்கும் முதுகில் போய் குத்தலை. ஸோ இதை தான் நீங்கள் வந்து வன்மமாக வந்து காட்டுறீங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து யார் யாரெல்லாம் நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ண வந்ததுன்னா, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வந்தது வந்து சுனிதா, சாச்சனா அண்ட் அர்னாவ். ஆனால் சுனிதா வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப காலிலேருந்து பயங்கரமாக ஆடி ஓவராக ஆடினாங்க. ஆனால் ரவீந்திர சார் வந்தோடனே, அதாவது அடுத்த வைல்ட் கார்டு, அடுத்த செட் ஆஃப் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தோடனே அடங்கிட்டாங்க. ஏன்னா ரவீந்திர சார் வந்து நல்லா ஆஹோஹோன்னு ஜாக்லினையும் பாராட்டினார், எல்லாரையும் பாராட்டினார், ரொம்ப பாசிட்டிவாக எல்லாரையும் பாராட்டி பேசியிருந்தார். அப்போது தங்கப்புலன் ஜாக்லினை கூப்பிட்டாரு. அண்ட் ஆர்கானிக் ஓட்ஸ் இருக்கிறதையும் சொன்னார். ஜாக்காக ஜாக் தான் நின்னாங்க, மற்ற யாரும் நிற்கலாம், மற்ற யாருக்கும் இவங்க நிற்கலன்றதையும் அவர் சொன்னார். மீனிங் ஜாக்லின் யார் பின்னாடியும் பிகி பேக் பண்ணி வரல, யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு அதை கேமாக ஆடலன்னு தான் அவர் சொன்னார். அப்போது சுனிதாவோட முகத்தை பார்க்கணுமே, ஐயோ இன்றைக்கி எபிசோடில் அதை காட்டல, லைவில் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. சுனிதாவோட மூஞ்சி அப்படியே முறைச்சினே தான் உட்காந்துருந்தாங்க. அவங்கள அடக்கி உட்கார வச்சாங்க, மூக்குடைப்பட்டு உட்காந்து அமைதியாக உட்காந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக. ஓகேவா. ஸோ எனிவே மற்றவங்க எல்லாருமே ரொம்ப டீசெண்டாக பேசினாங்க. ரவி சாராக இருக்கட்டும், வர்ஷினி, ரியா அண்ட் சிவா கூட அந்த அந்த கார்டை படித்த பிறகு அவரும் நார்மலாக தான் இது பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல ஸ்கோப். ஓகேவா. எனிவே வந்தவங்க எல்லாருமே விஷாலை வந்து அந்த லவ் மேட்டரை பற்றி கேட்டாங்க, 2 to 2. இவரும் வந்து சுனிதா கிட்ட கத்திஜா கண்மணிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து விஜேஸோட வாய்ஸ்லேயே வேறு பேசினார். எப்படின்னா இவங்க யாருமே இன்னும் திருந்தலை. ஓகேவா. சுனிதாவோ சரி, சாச்சனாவோ சரி, அர்ணாவோ சரி, அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வந்தவங்க யாருமே இன்னும் திருந்தலைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, இவருக்கு வந்து சிம்பத்தி ஓட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக விஷாலுக்கு சிம்பத்தி ஓட் கிடைக்கணும், லாஸ்ட்டில் இருக்கார் இல்லையா. ஸோ அது அன்அஃபிஷியலில் இருக்கார், அஃபிஷியலி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக, ஓட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்களெல்லாம் அமைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இவங்க போயிட்டு இந்த மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டால் அவர் அழுவார். அதுக்கு மக்கள் வந்து ஐயோ விஷால் என்ன தப்பு பண்ணால் அவங்க தானே அப்ரோச் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சின்னு இதை பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விஜய் டிவிக்கு கை வந்த கலை, யாரை ஏற்றணும் யாரை இறக்கணுன்றது. ஸோ விஷாலாக அழுது ஒன்று பண்ணார். ஸோ நெக்ஸ்ட்டு பிஆர் குமரன் முத்துக்குமரன். ஓகேவா. அவரை பற்றி பேசணும். உத்தமகுமரன் என்னென்னா, அவரோட நேர்மையான பேச்சு, அதை பற்றி தான் பேச போகிறேன். இதுவரையிலும் முத்து வந்து ஜாக்லின் கிட்ட அவராக போய் பேசினது கிடையாது, அவராக போய் ஃப்ரெண்டானது கிடையாது. முத்து வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. ஓகேவா. ஜாக்லினா தான் வந்து ஹாய் சொல்லுவாங்க, இவரை ஹாயின் அவ்வளோதான், அதோட நிறுத்திப்பார். இப்படி தான் அவர் சுனிதா கிட்ட சொன்னார். சுனிதா வந்து என்ன ஜாக்லினோட ஃப்ரெண்டு போலே அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கும் நிறைய பேர் வந்து என்ன முட்டு கொடுத்து வராங்கன்னா முத்துக்கு,
என்னென்னா இந்த மாதிரி வந்து ஜாக்லினை பற்றி சுனிதா கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முத்துக்குமரனுக்கு, அதனால் அவர் சொல்லலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. நியாயம் அவங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால், உண்மையான அதாவது உத்தம புத்திரன் உத்தம குமரன்லாம் சொல்கிற நீங்கள் மண்ணின் மைந்தன் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, ஜாக்லின் அப்படிலாம் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, நானும் பேசுவேன் அப்படின்னாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் ஒன்றும் ஃப்ரெண்டு அப்படின்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் நாங்கள் 2 பேர் நல்லா பேசுவோம், அவ்வளோதான். ஒரு கண்டஸ்டண்ட்டாக நல்லா பேசுவோம்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. ஆனால் இவர் என்னன்னா, இவர் எதுவுமே பேசாத மாதிரியும், ஜாக்லினா வந்து இவர்கிட்ட வந்து வழிஞ்சு நான் ஹாய் சொல்லுவார மாதிரியும் இவர் வந்து பேசியிருக்காரு சுனிதா கிட்ட. அதையும் இன்றைக்கி எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவே இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து விஷால் எப்பப்போலாம் அடி வாங்கினாரோ உள்ளே வந்தவங்க கிட்ட ஜாக்லின் போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வர்ஷினி வந்து ஆக்சுவலி நிறைய பண்ணாங்க இன்றைக்கி, ஓகேவா. ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயும் பேசினாங்க, ஜாக்லின் கிட்டேயும் என்னென்னமோ பேசினாங்க, எல்லாத்தையுமே எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னணி என்னன்னு தெரியல. விஷால் தான் விஷாலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தானே வர வச்சோம், எதுக்கு இவங்க ஜாக்லின் கிட்ட சம்மந்தம் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரவி சார் வந்தார், பாராட்டினார்னு சொன்னால. அவர் வந்து சௌந்தர்யா கிட்டே பேசும்போது ஓவியாவை பற்றி பேசினாங்க. எபிசோடில் ஓவியான்னு சொன்னாங்க, லைவில் அதை பீப் போட்டாங்க. அப்போ வந்து அதை சொல்லி முடித்தோடனே ரவி எல்லாரையும் வந்து பிக் பாஸ் இன்டரப்ட் பண்ணி நிறைய விஷயம் சொல்கிறீங்க, இதுக்கு மேலே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லினை பற்றி ரவீந்தர் சார் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் டே நாமினேட் ஆனவங்களும் அவங்க தான், இந்தியன் பிக் பாஸ்லேயே ஒரு ஹிஸ்ட்ரி படைத்த ஒரு கண்டஸ்டன்ட்னா அது ஜாக்லின் தான். ஏன்னா 14 வீக்ஸ் தொடர்ந்து நாமினேஷன், ஒரு வீக் கூட ரெஸ்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகேங்க, அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. ஒன்று சொன்னார் பாருங்கள், பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுன்னு ஒன்று இருந்து இருக்கிறதுலே பயங்கர சூப்பராக இருந்த ஒரு சீசன் இதுதான் நான் பாருங்க. ஐயோ அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு, அந்த கந்தர்வ கோட்டையாக நடுங்குச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு ரவீந்தர் சார் சொன்னது. இருக்கிறதுலே இந்த சீசன் தான் பெஸ்ட்டு சீசனாக, கடவுளே இந்த சீசன் தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு சீசன் நான் சொல்லுவேன், ஓகேவா. ஸோ ரியா வந்தாங்க இல்லையா, ரியாவும் வந்து ரொம்ப சூப்பராக பேசினாங்க, பாசிட்டிவாக பேசினாங்க. அண்ட் விஷாலை தனியாக கூண்டு போய் நல்லா டீசெண்டாக கேட்டாங்க, டீசெண்ட் அட்வைஸும் கொடுத்தாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன்கிட்டையும் கொண்டு போய் பேசினாங்க, வின்னர் ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு. எனிவே இப்போ ரியாவுக்கு வந்த டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரோட கேம் ஓவர் அப்படின்னு அவங்க கரெக்டாக சொன்னாங்க, விஷால், அருண் அண்ட் பவித்ரா. ஆக்சுவலி அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கப்புறம் எப்படின்னு தெரில, ஏன்னா விஜய் டிவி பண்ண வேலை அப்படி, அவங்க செல்லப்பிள்ளையை வந்து தூக்கி விட ஆளுங்களை அமைச்சு சிம்பத்தி ஓட்டு வாங்கினாங்க. ஸோ அடுத்தது தர்ஷா குப்தா அண்ட் அருணா வந்தாங்க. அருணா உள்ளே வரும்போதே ஓவர் சீன் க்ரியேட் பண்ணிட்டு தான் வந்தார். ஸோ தர்ஷா குப்தாவை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுறேன். சூப்பராக டேக்கிள் பண்ணாங்க அவங்களுக்கு பேச்சு அந்த ஃப்ளோ வரல, முத்துக்குமரன் மாதிரி அந்த ஃப்ளோ வரல, ஓகேவா. பட் அவங்க வந்து முத்துக்குமரனோட பின்னாடி பேசுகிற விதத்தையும், அவரோட பச்சோந்தித்தனத்தையும், அவங்களோட பித்தலாட்டத்தையும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. விஷால் வந்து அந்த நக்கலாக பேசிகிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து தர்ஷா குப்தா வந்து கலாச்சி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீ உள்ளே கூப்பிட்டு இருந்தீங்க, அதுக்கு வந்து நான் அதுக்கெலாம் எனக்கு வேணாம், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ற மாதிரி ஒரு கலாச்சி விட்டாங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் சரி விஷாலும் சரி ஒரு மாதிரி டீசிங் வேறு, கலாய்க்கிறது வேறு, ஓகேவா. இவங்க வந்து லிட்ரலி டீஸ் பண்ணாங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக. ஆனால் இவங்க அதிலெல்லாம் மிரண்டு போகாமல் போல்டாக பேசினாங்க, அதுவே நல்ல பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அருணா சீன் போட்டுன்னு வந்தார் இல்லையா. ஸோ அவர் வந்து விஷால் பற்றியோ அருணை பற்றியோ இல்லை அது ஃபைனலிஸ்ட்டை பற்றியோ பேசினதுலாம் தப்பு கிடையாதுங்க. ஆனால் உள்ளே இல்லாத ஜெஃப்ரியை பற்றியும் சத்யாவை பற்றியும் சம்மந்தமே இல்லாமல் பேசினது, அதுவும் ஜெஃப்ரியை வந்து நோண்டுறது தடவுறதுன்னு சொன்னார். சரி, அவர் அது பண்ணியிருக்காருன்னு நானே சொல்லியிருக்கேன், ஓகேவா. அவர் அந்த மாதிரி தப்பாக, அது நான் எப்படி தப்பான்றதை விட அதை கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதை வந்து அதை சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அது தடவுறான் நோண்டுறான் அந்த மாதிரி சொன்னது, அதுவும் கேர்ள்ஸ் எதிர்க்கே சொன்னது, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அவங்க அலோவ் பண்ணுற மாதிரி அர்த்தம் இல்லையா. எனிவே அதுக்கு வந்து உடனே முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு எழுந்துச்சு அதை தடுத்தார். பின்னாடியே ஜாக்லின், தீபக் எல்லாருமே எழுந்துச்சு சண்டை போட்டாங்க. ஆனால் அவர் எதுவுமே கேட்கல. பட் ஜாக்லின் அண்ட் வர்ஷினி தனியாக கொண்டு போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு அருண் அண்ட் விஷால் வந்து விஷாலோட மூஞ்சி செம்ம ரெட் ஆயிடுச்சு. அருணா வந்து விஷால் பற்றி அந்த லவ் மேட்டரை பற்றி பேசும்போது மூஞ்சி அப்படி செவந்து போயிட்டு அவர் செம்ம கோவத்தில் இருந்தார், விட்டா ஏன்ச்சு அடிச்சிடுவார் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அருண் வந்து அதை காமெடி பண்ணி லைக் நக்கலாக பேசி திருப்பி சேலஞ்ச் கொடுக்க ட்ரைமி இந்த ஹீரோயிசம்லாம் காட்டி அவரை அடக்கி உட்கார வச்சிட்டாரு. ஸோ எனிவே இவரும் மூக்கு உடைப்பட்டு தான் உட்காந்தார் இன்னைக்கு.
அண்ட் தர்ஷா குப்தா வந்து உள்ளே வரும்போதே ஜாக்லின் கிட்ட சாரி கேட்டாங்க, அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ ஃபைனலி சாச்சனாவும் சிவாவும் வந்தாங்க. சிவா அந்த மக்கள் கேள்வியெலாம் கேட்டாங்க இல்லையா, ஜாக்லின் அந்த கொஸ்டின் வந்து செம கடுப்பாக இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவங்க பார்க்காதவங்க யாரோ கேட்ட கேள்வி, அது இல்லை சுனிதா அதை கேட்ட கேள்வி மாதிரியே இருந்துச்சு. சாச்சனா வந்தாங்க, ஒன்றும் அவங்க திருந்தவே இல்லை, இவங்க யாருமே திருந்தலை எனக்கு தெரிஞ்சு. சுனிதாவோ இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வந்தவங்க. இமேச்சர் வந்து சவுண்ட் அண்ட் ஜாக்லினுக்கு கொடுத்தாங்க, பாய்ஸ் டீமில் அருணுக்கு போனால் போதுன்னு கொடுத்தாங்க. அண்ட் சாச்சனா ஒன்று சொன்னது தான் எனக்கு புரியல, ஏன் அப்படின்னு. வெளியில் ஜாக்மோன்னு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, ஓகேவா, ஒரு பேஜே இருக்குது, ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரனோட பாண்டிங் பற்றி. அதை வந்து இப்போ அந்த லவ் எடிட்லாம் போட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு நியாயப்படி பார்த்தா முத்துக்குமரனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் இரிட்டேட் ஆகிருக்கணும், முத்துக்குமரனோட ஃபேமிலி இரிட்டேட் ஆகிருக்கணும், இல்லை ஜாக்லினோட ஃபேமிலி உள்ளே வந்தாங்களா அவங்க இரிட்டேட் ஆகிருக்கணும், ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்ட் இரிட்டேட் ஆகணும். அவங்க எதுவுமே அதை பற்றி கண்டுக்காமல் விட்டு சாச்சனா அதை பார்த்து அவங்களுக்கு ரத்தம் கொந்தளிக்கு தான். ஏன் இவங்கள பற்றி எடிட் போடலையா, இவங்க அண்ணனை தானே பார்த்தாங்க, ஒருவேளை அண்ணன் தங்கச்சி எடிட் போடலன்னு அந்த 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 பொறாமையா, இல்லை வேற ஏதாவது இருக்கா, உள்குத்து இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்களுக்கு என்ன என்ன டேஷுக்கு இவங்களுக்கு வந்து கோவம் வரணும், இரிட்டேட் ஆகணும். அந்த ரியாக்ஷன் ஒன்று சொன்னாங்க பாருங்க, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன, அது சொன்ன விதம் தான் தப்பு, இல்லை இவங்க யார் அதுக்கு இரிட்டேட் ஆகிறதுக்குன்னு எனக்கு புரியல. ஓகேவா, இது வந்து ஜாக்லின் அண்ட் முத்துக்கே இதில் பிரச்சனை இல்லாத போது இவங்க இரிட்டேட் ஆகுது. அதை பார்த்து அப்படி அப்புறம் வந்து இந்த இயற்கை படத்தில் அந்த கடைசியில் ஒரு சீன் நடக்கும், ஓகேவா, அருண் விஜய் வந்து குட்டி ராதிகாவுக்கு வந்து அந்த இது கூட ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஷாம் வந்து மாஸ்க்கு கட்டி பார்ப்பார். ஸோ முத்துக்குமரன் தான் அது அந்த ஷாம், ஜாக்லின் தான் குட்டி ராதிகா. அந்த மாதிரி அது ஒன்று யுவராஜ் தான் வந்து அருண் விஜய். அந்த அந்த ஒரு சீன் ஒன்று வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஃபேமிலி வீக்கில், அதை சொல்லிட்டு இருந்தாங்க இன்டைரக்டாக. ஸோ இன்னொரு டவுட் என்னென்னா, சாச்சனாக்கு முத்து தான் ஃபேவரட், குமரான்லாம் வெளியில் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க, முத்து தான் ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க வந்து விஷாலோட தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து முத்துக்கிட்டே போய் உட்காந்து பேசினாங்க. அண்ட் விஷால் கிட்ட அவங்க பேசும்போது ப்ளே பாய் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளே பாய்க்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரில, ஆனால் கிட்டத்தட்ட அதுதான் அவங்க சொல்கிற கரெக்டு தான். அவங்க சொல்ல வந்தது என்னவோ அது கரெக்டு தான். ஸோ இதுக்கு வந்து அவர் மனம் உடஞ்சி, சாச்சனா பண்ணதுக்கு அவர் விஷால் வந்து மனம் உடஞ்சி அழுதுகிட்டு இருந்தார். அப்போ ஜாக்லின் அண்ட் ரயன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கன்சோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடியே முத்துக்குமரன், அருண், அவங்க பேர் என்ன, சாச்சனா, பவித்ராலாம் வந்துட்டாங்க. பட் என்னென்னா விஷால் அழுதுகிட்டு இருக்கார், ஓகேவா. இது இப்போ எனக்கு செம்ம காண்டாகிறது என்னன்னா, விஷால் பிரேக் ஆன உடனே உள்ளே வந்த எல்லா கண்டஸ்டன்ஸையும் இதுக்கு மேலே வெளி உலக இன்ஃபர்மேஷனை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் உங்களோட செலப்பிள்ளையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியல. இதே இப்போ ஜாக்லினை பற்றி சுனிதா பேசும்போது ஏன் நீங்கள் சொல்லலை? ரவீந்தர் சார் வந்து பாசிட்டிவாக சொல்லும் போதும் நீங்கள் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, டூ மச் இன்ஃபர்மேஷன்னு. இப்போ சாச்சனா வந்து சொன்னதுக்காக நீங்கள் சாச்சனா வேணால் சொல்லியிருக்கலாம், வார்ன் பண்ணியிருக்கலாம். யாரையுமே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இதை பார்க்குறோம்? இப்போ மக்கள் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு கொடுக்குற ரியாக்ஷன், அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க தான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நீங்கள் வெளி உலக இன்ஃபர்மேஷனை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதை வந்து அப்படி ஆர்வமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி வந்து 8 பேர்கிட்ட மட்டும் அது சொன்னீங்கன்னா ஓகே தான், ஓகே. ஏன்னா நாளைக்கு வரவங்க புதுசாக வேறு ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை அதே கூட திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லாரையுமே இப்போ வர போகிறவங்களே வெளி உலக இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா தென் அவங்க வரத்துக்கான பாயிண்ட்டே இல்லை. நீங்கள் சொல்லலாம் அவங்க வந்து இங்கே கேம் விளையாட வந்திருக்காங்க, 2 பேருக்கு அதில் சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அதை நாங்கள் எதிர்பார்க்கல, அதை மக்கள் எதிர்பார்க்கல, ஓகேவா. ஸோ மேபி அதில் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் காட்டணும் அப்படின்னா, நீ இப்போ ஜாக்லினா உங்களுக்கு தூக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. விஷாலை வந்து தூக்கி விடணும், ஜாக்லினா தூக்கிடணும், இதுதான் உங்களோட பிளான். அது ரொம்ப ரொம்ப கிளியராக பச்சையாக தெரியுது சேனல் அவர்களே, பிக் பாஸ் டீம் அவர்களே. அண்ட் தீபக் வந்து கொஞ்சம் நாங்கள் இங்கே நிறைய பேர், ஆனால் அதை காட்டவே இல்லை. சுனிதா வந்து தீபக் தான் வின்னர் ஆகணும்னு யோசிச்சு வந்தாங்களா என்னன்னு தெரில, அதை பற்றிலாம் காட்டவே இல்லை. அண்ட் தர்ஷா குப்தா பேசினது நிறைய வந்து ஜாக்லின் கிட்ட, சௌந்தர்யா கிட்டலாம் பேசினாங்க. தர்ஷா குப்தாவுக்கு சௌந்தர்யா ஃபேவரட்டாக, இதை பற்றிலாம் பேசல. அப்புறம் ரவீந்தர் சார் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாருங்க, ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. என்னன்னா தர்ஷா குப்தாவும் அருணாவும் வந்து சேஃப் கேம் ஆடினாங்க. அவங்க மட்டும் சௌந்தர்யா மாலையோ ஜாக்லின் மாலையோ அவங்கள பற்றி பேசியிருந்தா வெளியில் அவங்க காலி, அவங்களுக்கு இருக்க ஃபேன் பேஸ் வந்து அவங்கள
தம்சம் பண்ணுவாங்கன்னு ஒன்று சொன்னார். அதே அதை விஷால் கிட்ட சொன்னார். ஓகேவா, அது அதை வந்து எபிசோடில் காட்டவே இல்லை. ஐயோ என்னவோ போங்க. ஸோ எனிவே நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் மேரத்தான் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். மிட்வீக் எவிக்ஷன்னு சொல்லி வர்ஷினி சொல்லியிருந்தாங்க. பவித்ரா போக வாய்ப்பா இல்லை விஷால் அருண் இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேறு யாராவது போனால் அது அன்ஃபேர். எனிவே இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, கமெண்ட்ஸ் படிச்சிடுறேன். ஸ்டார் பாய் YT 1 அப்படின்றவர் வந்து செங்கலா டாஸ்கில் மட்டும் ரெஃப்ரியாக இருந்த முத்து அப்போ கூட ஹோல்டு இருந்துச்சு. அப்போது தப்பாக தெரியலையா விஜேஸ்க்கு? இப்போ முத்து பண்ணது தப்புன்னு தெரியுதான்னு கேட்குறாரு. ஸ்டார் பாய், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். ஆனால் இந்த கேமில் முத்து ரெஃப்ரியாக இல்லை. ஓகேவா, அண்ட் செகண்ட் அவர் ஹோல்டுன்னு சொல்லலை. அவர் ஹோல்டுன்னு சொல்கிற அந்த டைம்லேயே பவித்ரா வந்து எடுத்துட்டாங்க. அதனால தான் விஜேஸ் கேட்டார். இன்னொன்று, இவங்களா போட்ட ரூல் தானே. இப்போ செங்கலா டாஸ்க்லேயே ஹோல்டுன்னும் போது எல்லாரும் ஹோல்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஹோல்ட் பண்ணிடலன்னா கூட அப்போ ஹோல்ட் பண்ணும் போது யாராவது வந்து எடுத்திருந்தா கூட அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் விஜய் சொல்கிறாரு. அண்ட் அடுத்தது வந்து கவிதா பாஸ்கரன்றவங்க வந்து ஓவர் ஆக்டிங் முத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எதுனா ஆரி மாதிரி ஒன்று ட்ரை பண்ணார் இல்லையா, அதுக்கு. மல்லிகா 63ன்றவங்க முத்து த கிரேட்னு சொல்லியிருக்காங்க. அனுன்றவங்க சௌந்தர்யாவுக்கு லவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பரத் ஸ்மார்ட், பாவா பக்ருதீன்ன்றவர் வந்து MK அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லவ் க்ரௌன்லாம் போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ சமீனா ஹன்சிகா 2198 அப்படின்றவங்க வந்து முத்து வந்து கோமாளி ப்ரோ, அவன் முத்து கோமாளி ப்ரோ, அவன் வாய் இல்லைன்னா நாய் கூட சீண்டாது அவனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஆரியாக ஒன்று பண்ணார் இல்லையா, அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி அசீம் ஞாபகமும் வந்துச்சு. ஆரி இவர் வேறு மாதிரி அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆரி ப்ரோ அளவுக்குலாம் முத்து வந்து ஒன்றும் பண்ணல, உள்ள அறம்லாம் காக்கலைங்க. அது வந்து சும்மா வாய்ப்பேச்சு தான். இன்றைக்கி தர்ஷகுப்தா வந்து போட்டு உடச்சாங்க இல்லையா. சிவா கூட வந்து லெட்டரில் படித்தார். அறம்னு சொல்லிட்டு அறத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது. அவர் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. எனிவே அவருக்கு பயங்கர பிஆர் சப்போர்ட். ஓகே, இப்போ தான் அந்த பிஆர் பற்றி பேசணும். மேபி அதை நான் இன்னொரு இதில் போடுறேன். பிஆர் வந்து அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு பிஆர்னால் என்னென்னு. ஆனால் அவர் பிஆர் வைக்கலன்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல. அவர் வந்து அப்படியே திசை திருப்ப ட்ரை பண்ணுறாரு. எப்படி அவரோட பிரச்சனையெல்லாம் மறைச்சிட்டு அவரோட மிஸ்டேக்ஸை மறைச்சிட்டு மற்றவங்க மிஸ்டேக்ஸை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அவரோட பிஆர் இருக்கிறத மறைச்சிட்டு மற்றவங்க பிஆரை ஏற்றி சொல்கிறாரு. அப்படி தான் இருக்குது பார்க்க. ஸோ எனிவேஸ் மக்களே, திருப்பியும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு படிக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல். தேங்க்யூ.